படம் சூப்பரா இருந்தது சார். உண்மையிலே நல்ல படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஒரு டெபியூட் டைரக்டர், டெபியூட் ஹீரோ படம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய அந்த மாதிரியானது தேவைப்படுது. அவங்களுக்கு நம்ம தான் கண்டிப்பா அவங்கள வந்து வர வைக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தேன். படம் நல்லா ஜாலியா இருக்கு ப்ரோ. ஒரு ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ. ஆவரேஜ்னு சொல்லலாம், பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நம்ம யூஸ்வலா பாக்குற லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாம அதே கதையை வித்தியாசமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கு. உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. நானே பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பண்ண சேட்டைகள் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தாலும் அது வந்து அறியாத வயசு தெரியாத வயசும்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் படத்தமா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க படம். படம் வந்து அதான் சார், படமா சூப்பர் படம். வித்லவ்ன்றது படம் அருமையான படம். இந்த படத்தை தயாரிச்ச சௌந்தரராஜன் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு புதுமுக இயக்குனர் நம்பி இந்த படத்தை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மந்த்துக்கு அருமையான படம். ரெண்டு படம் ரெண்டு ஃபேமிலியை பார்க்கலாம். ஃபன்னு, காமெடி சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரில்லியண்டான ஒர்க், நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம். காமெடி சீன்ஸ், ரெண்டு பேர் சேர்ந்த அந்த கொலாபரேட் சீன்ஸ்ல எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. சூப்பரா இருக்கு. படத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. லைக் பார்க்க வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் டீட்டெயில்டாலாம் அது கவனிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்ல ஃபீல் குட்டா, நல்ல வைப்பா இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் யோசிச்சிருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெண்டு பேத்துக்கு ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கு, நம்ம ஏன் அவங்கள வந்து பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தேடி போறாங்க. படமா பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. இதை வந்து ரியல் லைஃப்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. படமா பாக்குற வரைக்கும் நல்லா ஜாலியா அழகா இருந்துச்சு. இன்னும் லவ் ஸ்டோரியில் புதுசாக சொல்ல போகிறாங்க, அதேதான். ஆனால் என்ன, லவ் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரெண்டு பேர் வந்துட்டு அவங்க லவ் தேடி போனால் எப்படி இருக்கும், அது ஒரு புது கான்செப்ட்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஓகேவான ஒரு படம் போல் தான். ஐயோ, அவன் நடிகை வேலை தலைவன் அந்த ஆளு. அதனால சும்மா ரியல் மிடில் கிளாஸ் பையன் எப்படி பண்ணுவான், ஏது பண்ணுவான், அதுதான் பண்ணியிருக்கான். ஒரு அவனோட மீட்டரை வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. ரொம்ப வந்து ஒரு நடிப்புன்றது இல்லாமல் போன டைம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு, அது ஒரு அளவு. இது நடிகை ஹீரோ பண்ணிருக்கான், சூப்பரா பண்ணிருக்கான். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாமே ஒரு டிராமா, ஒரு குடும்பத்துல வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். ஒரு சின்ன ஆபாசம் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, அடிதடி கிடையாது, வெட்டுக்குத்து கிடையாது, சண்டை கிடையாது. சூப்பர் படங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆக்சுவலா ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் அந்த கேரக்டருக்கு பக்காவா சூட்டா இருக்காரு. ஸோ இனிஷியலா நம்ம யூடியூப்ல வீடியோஸ் அங்க வரும்போது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மல் லவ் தான், ஆனா கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா புரியும். மியூசிக் வைஸ் எல்லாமே மியூசிக் நல்லா பிளஸ்ஸா இருந்துச்சு. படம் நல்லா மியூசிக் நல்லா தூக்கி கொடுத்துச்சு. காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. பார்க்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து நான் ஸ்டோரி ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா வந்து இது நல்ல ஒரு கண்டென்ட். இந்த ப்ரொடியூசர் வந்து லவ்வர், குட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பா நல்ல படங்களை வந்து மக்கள் வரவேற்பாங்க. இந்த படமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா காஸ்ட் அண்ட் குரூக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். டிஃப்ரெண்டா காமிச்சாங்க. நார்மல் ஆஸ் யூஷுவல் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் கன்வே ஆகும் உங்களுக்கு. அது படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டீம். எந்த படத்துல சொல்றது, இந்த யூடியூப்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல அந்த பழைய படத்துல சொல்லாமே ஒழியா மற்றபடி படத்தோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. பிரேமம் எனக்கு ரிமைன் பண்ணிச்சு. பிரேமம்ல வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணுவார் ஸ்கூல் டேஸ்ல. பட் அவங்க கூட இருந்தவங்க தான் கடைசியில் வந்து அவங்கள பேரா வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா புதுசாலாம் எதுவும் இல்லை. நிறைய படங்களை பார்த்து பழகின விஷயம் தான். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்றதான். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ், காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்பான், ஒர்க்கில் என்ன பண்ணியிருப்பான்ற விஷயம் தான் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. சில விஷயங்கள் பார்க்கும்போது நானே வந்து ஃபீல் ஆகிட்டேன். ஐயோ என்னடா நம்மளும் இப்போ திரும்ப ஸ்கூல் படிக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இப்போ என்ன ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஆகவே தெரியல, பக்கா நடிச்சிருக்காரு. பக்கா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அபிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செல்வன்ஸ் இருந்தாப்ல, நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு அவர், சூப்பரா நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்க மோனிஷா அனிஷா தான் பசங்க எல்லாம் கதறாங்க தியேட்டர்ல. மோனிஷா அனிஷா தான் பயங்கரம், பசங்களுக்கு எல்லாம் பயங்கரம் பிடிச்சிருக்கும். இல்ல அதான் அந்த நரேஷன்லாம் வித்தியாசமா இருக்கு. அதாவது அந்த அவங்க வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, அந்த லவ் வித்தியாசமான இதுல வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. சார் ஆக்டிங் பண்ணதான் சார் சினிமாவுக்கே வர்றாரு. கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும். இனிமே சினிமாவில் நடிச்சா மட்டும் தான் படம் ஓடும். நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் ரிவ்யூ கொடுத்தாலும் ஓடாது. படம் நடிச்சா ஓடுன்றதுக்கு இந்த படம் தான் ஒரு 2026 எக்ஸாம்பிளா இருக்கும். சூப்பர் படம். அது புது படம் மாதிரி நடிக்கலங்க அவரு. ஏதோ 4-5 படம் பண்ண மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. எப்படி சொல்றது, இன்னும் அவர் நிறைய ஹைட்ஸ் போகணுன்றதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் இந்த படத்துல அவர் போட்டிருக்க தெரியுது. ஸோ நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல டெபியூ, அது நல்ல டெபியூ. ஒரு ஹீரோ கம் டேரக்டர், ஒரு ஹீரோவா டெபியூ, அதுவும் நல்ல டெபியூன்னு சொல்லலாம். மோசம்னு இல்லை, பட் ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க தலைவர். அவங்க ரொம்ப சாஃப்டா பண்ணியிருந்தாங்க. என்ன அங்கங்க கிளாமர் மட்டும் எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தங்கள் இருந்தது எனக்கு. ஆனா இருந்தாலும் இந்த கதைக்கு தேவைப்படாது. இருந்தாலும் அங்கங்க காட்டி கொஞ்சம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நல்ல படம், நல்ல சூப்பரான படம். பாட்டே அந்த ஸ்கூல் டைம்ல ஒரு சாங் ஒன்று வருது, அந்த பாட்டே நல்லா ஜாலியா இருந்துச்சு.
நடுவில் வர லவ் சாங்ஸ் ஆகட்டும் அடுத்தடுத்த சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு, தூக்கி கொடுக்குது. அதுதான் பாஸ் சூப்பரா இருக்கு. அந்த பாஸ் சூப்பரா இருந்தா படம் பார்க்கவும் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ போர்டிங்க படம் ஃபன்னா இருக்கு. எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு. ஷான்ராலன் செம்மையா பண்ணிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் ஒண்ணு வருது, அது பயங்கர நான் கிரேஸ் ஆயிட்டேன். செம்ம டச்சிங்கா இருக்கு. பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா. இல்ல அந்த மாதிரி கதைகள்லாம் இல்ல, அவங்க பழைய லவ் பார்த்து போற மாதிரி பட்ட கதை தான். பட் அது நமக்கு ரிஃப்ரெஷிங்கா தான் இருக்கு. பழைய படத்தை எதுவுமே ஞாபகப்படுத்தல, நல்லா இருக்கு. லேக் இல்லை, சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே பெஸ்டா. மியூசிக்லாம் வேற மாதிரி, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. படம் பார்த்து வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். படத்துக்கு உள்ள போனா எந்த விதமான ஒரு கமர்ஷியலா போட்டுட்டு உருட்டி கிருட்டி நம்ம இது பண்ணாம ரொம்ப நல்ல படம், சூப்பரா பண்ணிருக்காங்க படம், ரொம்ப நல்ல படம். ப்ரொமோஷன் நிறைய நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப பெருசா எதிர்பார்ப்பை கொடுத்துட்டா நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த அளவுக்கு இல்ல, ஒரு ஆவரேஜ் தான். புதுசான லவ் ஸ்டோரிலாம் ஒரு புதுமையான கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழைய குப்பை தான் பேட்டி எடுத்துக்கிறாங்க. ஆனா இது ஒரு புதுசா ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த படத்தை பார்த்தாலும் ஃபீல் பண்ண முடியல. ஒரு 2 மணி நேரம்னாலும் கொடுத்த காசு ஒருத்தப்பெல்லாம் என்ஜாய் பண்ணும். அந்த அளவுக்கு பழைய கதையா இருந்தாலும் இப்போ சிலம்பாட்டம் வந்திருக்கு. இருந்தாலும் போய் உட்காந்து பார்க்கலாம் தான் போனேன். இருந்தாலும் எதுக்கு அதை வேஸ்ட் பண்ண, புது படம் பார்த்தலாம்னு வந்தேன். அந்த அளவுக்கு படம் வந்து போர் அடிக்காம நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பழைய கதை தான், ஆனா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி இதுல போக வேணாம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து படம் பாருங்க, கண்டிப்பா படம் நல்லா இருக்குது. புது டேரக்டர்ஸ் புது ஹீரோஸ் வரும்போது நம்ம தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும். லேக் அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் நினைக்க வேணாம், எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு, படம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் நல்லா டெபியூ, அவங்களோட அந்த வாய்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஐ மீன் அவங்களே பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. அதெல்லாம் நார்மல் ஃபீல் குட்டாக தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு படம். சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஆக்சுவலா செம்மையா நடிச்சிருக்காங்க. அவங்க ஓன் டப்பிங் நினைக்கிறேன், செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆமா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நமக்கே கொஞ்சம் டைம் போகும்போது தனித்தனியா தெரியாம 2 பேரும் பக்காவா நடிச்சாங்கன்றது நல்லா தெரியும். சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெஜாரிட்டி ஸ்கூல் பொசிஷன் வரும், அதுவும் ஃபன்னா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபன்னா இருக்கு. கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. திருப்பி ரிப்பீட்டடா ஒரே பொசிஷனை பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா வந்து பாருங்க. மியூசிக் டைரக்டர் தான் அந்த படத்துல சொல்லணும், மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இனிமே யார் சொல்லி இந்த படத்தை இனிமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறுத்த வைக்க முடியாது. எந்த மாறினாலும் இந்த படத்தை நிறுத்த முடியாது, அவ்வளவுதான். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கரெக்டான டைம்ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பரா இருக்குங்க. அதாவது சினிமாவில இருந்து தனியா தெரியாம மியூசிக்கும் இதுவும் ஒரே மாதிரி போனதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்குறேன் எல்லாமே லவ் தான், பாசிட்டிவ் லவ் தான். கொஞ்சம் கதை இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்ட்டா கொண்டு போய் தான் சூப்பரா இருக்கு. எல்லாமே ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும். அந்த 90s கிட்ஸ் எல்லாம் சும்மா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 90s கிட்ஸ்க்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அந்த படத்துக்கும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே தான், கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். மியூசிக் பக்கா மியூசிக் பக்கா சூப்பரா இருக்கு. எல்லாரும் யார் வேணாலும் பக்கா சூப்பரா இருக்கு. ஃபன் படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிக்கும்.